ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நேயர்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் கம்ஃபர்டர் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கர்த்தருடைய கிருபையில் சந்தோஷத்தோடையும் சமாதானத்தோடையும் கூட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சூப்பரான நாளில், இந்த நாள்லையும் கர்த்தர் நல்லவராக நம்மளோடு கூட இருக்கிறார். நிறைய நேரத்தில் மனுஷர்களை பார்த்து நம்ம சொல்லுவோம், இவங்க நல்லவங்க, இல்லை இவங்க நல்லவங்க கிடையாது அப்படின்னு சூழ்நிலையை வைத்து நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவராக இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. இந்த நாளில் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் நம்ம எல்லாரையும் நன்மைகளால் நிரப்புவார் அப்படிங்கிற வாழ்த்துக்களை நம்ம கம்ஃபர்டர் டீம் சார்பாக நாங்கள் உங்ககிட்ட சொல்லிக்கிறோம் நேர்களே. ஸோ ஒவ்வொரு வாரமும் வணக்கம் கம்ஃபர்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இந்த வாரமும் சுவாரஸ்யமான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல் செக்மெண்ட்டா துதி நேரம். ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு காரியம். அதையும் தாண்டி ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். துதி அப்படிங்கிறது ஆண்டவரை உயர்த்துறது, நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதித்து பாடுறது. இப்போவும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கலாம் வாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது கூட ஒரு சிறிது நேரம் ஆண்டவருக்குன்ற அந்த டைமை நம்ம செலவு பண்ணி, ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி தாழ்மையில் கிடந்த நம்மளை ஆண்டவர் இன்றைக்கு அநேகருக்கு மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த நன்மைகளை நினைத்து தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நம்முடைய தலையை உயர்த்தி வைத்த தேவனை நம்ம உயர்த்தி ஆராதிக்க போறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா? ஆண்டவர் நம்முடைய தலை நிமிர செய்திருக்கிறார். இன்று தினத்திலேயோ எத்தனை விதமான காரியங்களுக்கு மேலாக நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். எட்டாத காரியங்களை செய்த தேவனை உயர்த்தி பாட போகிறோம். தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடைய செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார். இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார். இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. நல்லவரை நினைத்து நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றி என் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே. வெறுமையை
நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் நம் மேல உள்ளதற்காய் அவரை துதிக்கலாம். எத்தனையோ நாட்கள் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையாய் நம்மிடத்துல அவர் இருந்திருக்கிறாரே. ஒருவரும் அறியாத சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொண்டு நமக்கு உதவிகளை செய்திருக்கிறாரே. ஏழ்மையிலையும் எளிமையிலையும் சிறுமையிலும் இருந்த நம்மளை தூக்கி நிறுத்தின தேவனை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்காக நான் இருப்பேன் அப்பா, என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரியவரா நீங்க இருக்கிறீங்க, என்னுடைய விளக்கை எரிய செய்கிற தேவன், என்னுடைய கொம்பை உயர்த்துகிற தேவன், உங்களுக்காக இந்த விளக்கு என்றென்றைக்கும் எரியும் ஆண்டவரே. என்னுடைய விளக்கை எரிய செய்கிற தேவன், மங்கி எரிகிற திரியை அணையாத தேவனா இருக்கிறீங்களே, உம்மை நான் உயர்த்துகிற ராஜா என்று சொல்லி, அப்பா துயரத்துல கூப்பிட்ட என்னை நோக்கி பார்த்தீங்களே, என்னை தூக்கி எடுத்தீங்களே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமா? எனது விளக்கு எரிய செய்தி இருளை பகலாக்கினீ, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஆம் தகப்பனே, எங்களுடைய விளக்கை எரிய செய்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. துயரத்துல கூப்பிட்ட எங்களுக்கு பதிலான தேவன் நீங்க. உம்மை நாங்க ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம். உடைய பொற்பாதங்களில் நாங்க சரணடைகிறோம் தகப்பனே. நீரே பெரியவர். இன்னும் பெரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யவிருக்கிற நன்மைக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் அனைவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வெல்கம் பேக் நேயர்களே. சூப்பரான ஒரு ஆராதனையின் வேலை இல்லையா? ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். கண்டிப்பாக இந்த ஆராதனையின் வேலையில் கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து பாடுங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெசன்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம், இருதயத்தில் ரொம்ப பாரம் இருக்கலாம், ஆண்டவர் நீங்கள் துதித்து பாடும் பொழுது அதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிங்க, ஆராதிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வாங்க. அடுத்த செக்மெண்டா டாக்டர் ராஜபிரபாகர் ஒவ்வொரு வாரமும் அருமையான ஹெல்த் டிப்ஸை நமக்கு சொல்லி கொண்டு வராங்க. இந்த வாரமும் எந்த காரியத்தை குறித்து நம்மளோடு கூட பேச போறாங்க அப்படிங்கறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். சமீப காலமா மகளிர் மத்தியில அதிகமா ஏற்படுகிற ஒரு உடல்நல குறைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதிகமாக இருக்குது. எல்லா வயதிலையும் அநேகமாக காணப்படுறது சொல்றது இர்ரெகுலர் பீரியட்ஸ். டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை. யார் வந்தாலும் சரி, யார்கிட்ட கேட்டாலும் சரி, இம்மா லாஸ்ட் பீரியட் எப்போ? டாக்டர் லாஸ்ட் மந்த்து 1ஆம் தேதி வந்துச்சு, ஆனால் இந்த மாதம் அதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது டாக்டர், அது முன்ன பின்ன இருக்கு, சில நேரத்தில் ஒரு மாதம் தள்ளி கூட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெற்றோர்கள் குறிப்பாக தங்களுடைய மகளை அழைச்சிட்டு வரும்போதெல்லாம் சொல்கிற காரியம் அதுதான். டாக்டர் இவருக்கு ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, திருமணம் செய்யலான்னு இருக்கோம், இல்லை ஸ்கேன் எடுக்கணும்னு லேடி டாக்டர் சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்தோம்னா அதில் உள்ள பிசிஓடின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் வந்து ஒவேரியன் சிஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி பல குழப்பங்களோட தான் வராங்க. கவலையே படாதீங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு உடல்நலத்துல மிக எளிதாக சரியாக்கக்கூடியது இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். என்ன டாக்டர் இவ்வளவு சொல்றோம், நாங்க இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்களே? ஆமா, ரொம்ப எளிதாக சரிப்படுத்தக்கூடிய ஒரு உடல்நல குறைவு தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ். எப்படின்னு கேக்குறீங்களா? சாதாரணமா சிம்பிளா உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவே அதை சரிப்படுத்த முடியும். எப்படி உணவு பழக்க வழக்கங்கள்னா, பேலன்ஸ்டு டயட். உங்க பீரியட்ஸ் ரெகுலர் ஆகணும்னா உங்க டயட் பேலன்ஸா இருக்கணும். என்ன பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா சாப்பாட்டுல கூடுமாற வரையில இரும்பு சத்து சேர்க்கக்கூடிய பொருட்களை நம்ம தவிர்க்கிறோம். குறிப்பா அம்மா இதெல்லாம் செய்யறாங்கன்னா கீரையை தூக்கி போட்டுறது, கருவேப்பிலையை தூக்கி போட்டுறது, தக்காளியை தூக்கி போடுறது, எல்லாத்தையும் சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா என்னத்தை சாப்பிடுவேன்? நான் குறிப்பா அதான் சொல்லுவேன், நீங்க சாப்பாட்டுல அம்மா என்ன வைக்கிறாங்க எல்லாத்தையும் ஃபுல்லா சாப்பிடுங்க. அப்போ உங்களுடைய பீரியட்ஸ் நார்மலா இருக்கும். குறிப்பா இஞ்சி பசங்க எடுத்துக்கிறதே இல்லை. குறிப்பா நான் பெண்களுக்கு, குறிப்பா மகளிருக்கு நான் சொல்ற காரியம், இஞ்சி எடுத்துங்க, டீல இஞ்சி சேர்த்துங்க, ஆப்பிள் ஜூஸ் கண்டிப்பா குடிங்க. ஐயோ அது வேணாமா, எல்லாம் இப்போ மாடர்னைஸ்க்கு போறாங்க. உடல் நலத்துக்கு நம்முடைய பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்கள் மிக சிறந்தது. ஆப்பிள் ஜூஸ் எடுத்துங்க, லவங்கப்பட்டைய சாப்பாட்டுல சேர்த்துக்குங்க, மீன் மிகச்சிறந்த உணவு உங்களுக்கு, மீன் எடுத்துங்க. அம்மம்மா மீன் வேண்டாம் சொல்லாதீங்க, மீன் எடுத்துங்க. பீன்ஸ், எல்லா வகையான பீன்ஸையும் நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கலாம். பச்சை காய்கறிகள் அதிகமா சேர்க்க சேர்க்க, குறிப்பா முருங்கைக்கீரை, இது சேர்க்க சேர்க்க உங்களுடைய அயர்ன் கண்டென்ட்ஸ் அதிகமாகும். அப்போ பேலன்ஸ் டயட் இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கும், இரெகுலர் பீரியட்ஸே இருக்காது. அப்புறம் எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ். அந்த காலத்துல அம்மா அங்க செய்வாங்க, அதை தொடர்ந்து பிள்ளைங்க செய்வாங்க, பிள்ளைங்க செய்யறத அவங்க பிள்ளைங்க செய்வாங்க. இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, குடும்பம் வரை எல்லாம் பெட் காஃபி, பெட்ல இருந்தே எல்லாம் வரணும், மம்மி பாவ மம்மி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து. அதனால அவங்களுடைய வேலைகள் குறைஞ்சிச்சு. வேலைன்னா சாதாரண விஷயம், உங்கள் வீடை தொடச்சி பெருக்கி சுத்தம் பண்றதே ஒரு எக்ஸசைஸ் தான். அது செய்யறதில்ல. ஒரு கோலம் போடுங்க, எக்ஸசைஸ். ஒரு சாதாரணமா மேலே ஏறி துணிகளை அடுக்குங்க, மேலே ஏறி இறங்குங்க படிக்கட்டுல, இதெல்லாம் சாதாரண எக்ஸசைஸ். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்துல இந்த ரெகுலர் பீரியட்ஸா மாறிடும். அதுவும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ரொம்ப மனசுல போட்டு எல்லாத்தையும் அழுத்திக்கிறது, ரொம்ப டென்ஷன், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குமா. குறிப்பா பெண்கள், இப்ப பெண்கள் கல்லூரிக்கு போற பெண்களும் சரி, பள்ளிக்கு போற பெண்களும், அம்மா ரொம்ப டென்ஷன்மா, என்ன தொலை பண்ணாத அப்படின்றாங்க. சரி, கூடுமான வரையில டென்ஷனை குறைங்க. யோகா நீங்க பயிற்சி கொண்டா ரொம்ப நல்லது. மெடிடேஷன், யோகா செய்யுங்க, மெடிடேஷன் செய்யுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா ரொம்ப எளிதில் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை ரெகுலர் பீரியட்ஸ் ஆக்கிடலாம். இதுக்கு மருந்து என்ன அப்படின்னு டாக்டர் கேட்டீங்கன்னா, சந்திரபிரபாவடி அப்படின்ற மாத்திரை இருக்குது, அந்த மாத்திரையை யூஸ் பண்ணலாம். அசோகரிஷ்டம் என்கிற அந்த சிறப்பை நீங்க பயன்படுத்தலாம். அது இது இது இந்த இந்த இது போன்ற உணவுப் பொருட்களை மருத்துவங்களோடு சேர்ந்து எடுக்கிற போது உங்களுக்கு பிசிஓடின்னு சொல்றாங்க இல்லையா, அது மிக எளிதில் சரியாயிடும். ஒவேரியன் சிஸ்ட் சரியாயிடும். அதுக்கு சில சிறப்பு வெளியே கிடைக்குது. அலுக் அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்குது, அசோகரிஷ்டாவை நீங்க பயன்படுத்தலாம். அது இல்லாம நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சந்திரபிரபாவடி, அதெல்லாம் பயன்படுத்தும் போது மிக எளிதில் உங்கள் உடல்நலம் சரியாகும். அந்த மாதிரி பழக்க வழக்கங்களை, பேலன்ஸ் டயட்டு, ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இது இருந்துச்சுன்னா உங்களுடைய ரெகுலர் பீரியட்ஸ் நல்ல எல்லா விதத்திலும் குறைவில்லாம ரெகுலர் ஆயிடும். பிரச்சனையே படாதுங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்து மீள முடியும், நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வியூவர்ஸ், சூப்பரான காரியங்களை டாக்டர் சொல்லி நம்ம கேட்டோம் இல்லையா? அருமையான ஹெல்த் டிப்ஸை ஒவ்வொரு வாரமும் டாக்டர் நம்மளோடு பகிர்ந்து கொண்டு வராங்க. இந்த வாரமும் பெண்களுக்கு குறித்ததான, பெண்களுக்கான ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் வாங்கி உபயோகப்படுத்துங்க. கண்டிப்பாக அது உங்களுடைய உடல் நலத்திற்கு, ஆரோக்கியத்தையும் கண்டிப்பாக இன்னும் அநேகருக்கு நீங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. நீங்கள் எல்லா காரியங்களையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்த செக்மெண்ட்டாக அட்வொகேட் அமளி தீபிகா ஒவ்வொரு வாரமும் நிறைய சட்டங்களை குறித்து நம்மளோட பகிர்ந்து கொண்டு வராங்க. இந்த வாரமும் என்ன ஒரு சட்டத்தை குறித்து நம்மளோட கூட சொல்ல போறாங்க அப்படிங்கறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
வணக்கம் கம்ஃபர்டர் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்க அனைவரையும் சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு சட்ட ஆலோசனை என்ன உங்க இடத்துல பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா வந்து L&T உடைய சேர்பர்சன் வந்து அவர் பேசின அந்த வீடியோ ரொம்ப வைரலா இருந்தது. சரி, அப்படி அவர் என்ன பேசினாரு அப்படின்னா, சண்டே கூட வந்து ஒரு எம்ப்ளாயியை வந்து நம்ம வேலை வாங்கலாம், அவங்களுக்கு என்னதான் வேலை இருக்கு, இது நம்ம கொடுக்குற வேலையை அவங்களுக்கு பண்றதை விட வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து அவரு பேசியிருந்தாரு. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருந்தது. ஆனா நம்ம இந்தியன் லா படி பாத்தீங்கன்னா எவ்வளவு மணி நேரம் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னா 48 மணி நேரம் பர் வீக்குக்கும் 9 மணி நேரம் பர் டேக்குக்கும் அண்ட் வித் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பர்சன், அதாவது வித் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயிக்கு பாத்தீங்கன்னா ஓவர் டைம்ல வந்து அவர் ஒர்க் பண்றாருன்னா டபுள் தி ரேட் ஆஃப் தி சேலரி வந்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய இந்தியன் லால சொல்லப்படுகிறது. ஸோ எனி கம்பெனி, அதாவது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஓவர் டைம்ல வேலை வாங்குறதோ, இல்ல அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி இவ்வளவு நேரம் வேலை பார்த்தாதான் நான் அவனுக்கு வந்து சம்பளம் கொடுப்பேன், இல்லைன்னா வந்து நான் வேலையை விட்டு தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டுறதோ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மற்றும் லேபர் கோர்ட்லயும் அவங்க மேல கேஸ தொடரலாம். கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் மேலயும் பர்சன்ஸ் மேலயும் வந்து நல்லா வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்றதுல சந்தேகமே இல்லை. ஸோ இப்போ நம்ம L&T உடைய சேர்பர்சன் சொன்ன மாதிரி எல்லா சண்டேஸ்லயும் ஒர்க் பண்ணலாம், லீவ் நாள்லயும் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னாங்கன்னா அவருக்கு பர்சனல் லைஃப் இருக்கான்றது நமக்கு தெரியாது. ஆனா எல்லா எம்ப்ளாய்க்கும் பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு. அவங்க அந்த பர்சனல் லைஃப்க்கும் கண்டிப்பா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? எம்ப்ளாயி மஸ்ட் ட்ரீட் ஆஸ் எ எம்ப்ளாயி, நாட் லைக் எ ஸ்லேவ். ஓகேங்களா? ஓகே நேர்களே, இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமா அவங்க அனைவருக்குமே ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில வேறொரு சட்ட ஆலோசனையில உங்க அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு எம்ப்ளாயி ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யலாம், அதை தாண்டி வேலை செய்யறது அப்படின்னா அதுக்கான காரியம் என்ன, அண்ட் அது அவங்களுடைய விருப்பத்தோட கூட இருக்கணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க அறிந்திருப்பீங்க. அட்வொகேட் அழகா நமக்கு சொன்னாங்க இல்லையா? கண்டிப்பா இதையும் நீங்க தெரிந்திருப்பீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை குறித்து நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் இது பிரயோஜனமா இருக்கும். இந்த மாதிரியான காரியங்களை நம்ம மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு தெரிந்தது அவங்களுக்கும் தெரிந்து அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவங்க இன்னும் 4 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான காரியங்களை நம்ம அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம அறிந்து கொள்ளணும். அடுத்த செக்மெண்டா பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஜெபத்தை குறித்து சொல்லி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த வாரமும் குட் ஃப்ரைடேவை குறித்து ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நம்மளோட கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க. வாங்க சத்தியத்தின் சத்தத்தை கேட்டுட்டு வந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உலகமெங்கும் இந்த நாட்களிலே விசேஷமாய் ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து தொழுது கொண்டிருக்கிற நேரம் இது. அதனால் நாமும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சிலுவையை குறித்து, ஆண்டவர் அவருடைய மரணத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்த விடுதலை எப்படிப்பட்டது, அது என்ன என்பதை குறித்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆனால் இந்த 40 நாள் மட்டும் தியானித்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாடுகளை நீங்கள் நினைத்து பார்த்தால் அவர் உங்களை எவ்வளவு நேசித்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஜெபத்திலே சொப்பனத்திலே ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தோன்றினாராம். அப்பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவு நேசிக்கிறீர் என்று. அவர் சொன்னாராம், நான் சுமந்த அந்த சிலுவையை நோக்கிப்பார், உனக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். அதனாலே இந்த சிலுவையிலே தேவன் நமக்கு செய்த இந்த தியாகம் வேறு யாரும் செய்ய முடியாத ஒரு தியாகம். முக்கியமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார். அது என்ன என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லுகிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம். இயேசுவை சிலுவையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அறைய போகிற நேரம். ஆனால் பிலாத்துவோ இயேசுவை எப்படியாவது விடுதலையாக்கணும் அப்படின்னு அவன் மனதாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், லூக்கா 23:20. பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். ஆனால் பிலாத்துக்கு தெரியுது இவர் ஒரு நீதிமான். பிலாத்தினுடைய மனைவிக்கும் ஆண்டவர் அன்னைக்கு நைட்டு ஒரு சொப்பனத்தில் சொல்லிட்டார், இவர் நீதிமான், இவர் மேல் கை போடாதே என்று சொல்லி. எவ்வளோ ட்ரை பண்ணுறார், முடியல. என்ன நடந்தது? அந்த பஸ்கா பண்டிகை நாட்களிலே சிறை கைதிகள் யாராவது ஒருவரை விடுதலையாக்குவார்களாம். அப்பொழுது பாருங்கள் 18ஆம் வசனத்திலே, ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு இவனை அகற்றும், ஆண்டவர் என்ன பண்ணுமா, அகற்றணுமா, பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சத்தமிட்டார்கள். யார் அந்த பரபாஸ்? பெரிய தேச துரோகி,
பெரிய கொலைபாதகன். இயேசுவிற்கு பதிலாக எங்களுக்கு பிலாத்து என்ன நினைக்கிறார்? இயேசப்பா விடுதலை ஆக்கிடலாம். அவன் ஜனங்க சொல்றாங்க, எங்களுக்கு பரபாசை விடுதலை ஆக்கும். பரபாஸ் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமாங்க? அது ஒரு கிரேக்க வார்த்தை. பர் என்றால் மகன், சன். அப்பாஸ் என்றால் ஃபாதர், பிதா. இப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்க? பரபாஸ், பிதாவின் மகன். இப்போ ஜனங்க என்ன சொல்றாங்க? எங்களுக்கு பரபாசை விடுதலை ஆக்குங்க. இயேசுவை நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஜனங்க சொல்றாங்க 21ஆம் வசனம், அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். இங்க ஒரு அருமையான காரியம் சிலுவையில் ஆண்டவர் நமக்கு செஞ்சார் இந்த இடத்துல. என்னன்னா, பரபாஸ் அவனும் ஒரு கொலை குற்றவாளி, மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன், சிறைச்சாலையில் பாதாள சிறையில் இருக்கிறான். இப்போ ஏசப்பாவை நியாயம் தீர்க்க ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கு சிவப்பு அங்கி தரித்து அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அங்கே நியாய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்க வச்சிருக்கிறாங்கங்க. நிற்க வச்சிருக்கும் போது இப்போ அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற பரபாஸுக்கு ஒரு சத்தம் கேட்குது, பரபாஸ் பரபாஸ் பரபாஸ்ன்னு. இவனுக்கு அது மட்டும்தான் கேட்குது. ஆனால் இன்னொரு சத்தம் இங்கே வைக்குது, இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இதை கேட்டோன்னா பரபாஸ் முடிவு பண்ணிட்டான், ஓகே நமக்கு மரண தண்டனை போல இருக்குன்ட்டு. போர் சேவகர்கள் அவனுடைய சிறைச்சாலையில் கிட்ட இறங்கி வருகிற கால் சத்தம்லாம் கேட்குதுங்க. அவன் முடிவு பண்ணிட்டான், நம்மள தான் சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு போய் சிலுவையில் அறைய போகிறாங்க போல இருக்குன்னு. மேலே கொண்டு வந்த பிறகு தான் தெரியுது, இந்த பக்கம் பரபாஸ், இந்த பக்கம் ஏசப்பா நிற்க வைக்கிறாங்க. இப்போ ஜனங்க சொல்றாங்க, பரபாசை விடுதலை ஆக்கும், இவனை சிலுவையில் அறையும். அப்பொழுது சரித்திரம் சொல்லுது, பரபாஸ் அப்படியே ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, இவர் எந்த குற்றமும் செய்யாதவராய் காணப்படுகிறாரே, நான் பல குற்றங்களை கொலைகளை செய்தவன், இவருக்கு பதிலாக என்னை ஏன் விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள்னு. அப்போதான் அந்த பேருக்கு அர்த்தமே அவனுக்கே புரியுது, பிதாவின் மகன். பரபாஸ்னா என்ன அர்த்தங்க? பிதாவின் மகன். இவனை பரலோக தந்தையினுடைய மகனாய் மாற்ற இவன் இடத்தை ஆண்டவராகிய இயேசு எடுத்துக்கொண்டாராம். இதுதான் சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் செஞ்சதுங்க. நம்மை பரலோக தந்தையினுடைய பிள்ளையாய் மாற்ற நம்மிடத்தை, பரபாஸ் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு பரபாஸ் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். நம்ம விடுதலையாக்க பிதாவின் ஒரே பேரானாகிய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசுவை பிதா நமக்காக ஒப்பு கொடுத்தார். இதுதான் சிலுவையிலே ஆண்டவர் நமக்கு செய்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நம்மை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நம் இடத்தை சிலுவையிலே ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இதை நம்ம மறந்துடவே கூடாது. இன்றைக்கி உங்கள் ஜெபமும் என் ஜெபமும் பரலோகத்துக்கு போகுது. ஏன்னா நாம் பரலோகத்தின் பிள்ளைகள். நம்மை பரலோகத்தின் பிதாவின் பிள்ளைகளாய் மாற்ற ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்தை எடுத்துக்கொண்டார். சரித்திரம் சொல்லுகிறது, இந்த பரபாஸ் பின்னாட்களிலே அவன் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாக மாறி இயேசு 4 நாள் நாறிப்போன சரீரமாகிய லாசருவை உயிரோடு எழுப்பினாரே, அவருடைய இடத்துக்கு போய் அவரோடு கூட சேர்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்து கடைசியில் இரத்த சாட்சியாக இவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் ஆண்டவர் செய்த பிரதானமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம் இடத்தை, நம் தீமையை, நம் தண்டனையை, நம் நியாய தீர்ப்பை, நம் அழிவை அவர் மேலே ஏற்றுக்கொண்டு பரலோகத்தின் தேவனுடைய பிதாவின் பிள்ளையாய் நம்மை மாற்றியிருக்கிறார். இதை நாம் மறக்கவே கூடாது. கடைசியில் இயேசு பேதுருவை பார்த்து கேட்குறாரு, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும், இவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? 2 முறை அவர் சொல்றார், ஆம் நேசிக்கிறேன். 2வது முறை சொல்றாரு, ஆமாம் ஆண்டவரே நேசிக்கிறேன். 3வது முறை ஆண்டவர் கேட்குறாரு, அவர் சொல்றாரு, இல்லை ஆண்டவரே. 3வது முறை ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? தமிழில் நேசிக்கிறாயான்னு இருக்கு, ஆனால் மூல பாஷையில் நீ 2 முறை என்ன நேசிக்கிறேன்னு சொன்னி அது உண்மையான்னு கேட்டாராம். அப்போ தான் அவன் மனம் கசந்து அழுதான், இல்லை ஆண்டவரே, மற்றவர் நீர் விரும்புகிறது போல, நீர் எதிர்பார்க்கிறது போல நான் உண்மை நேசிக்கலை. அன்னைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அருமையான இந்த வேளையில் நம்மளை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்த சிறிய ஜெபம், ஆண்டவரே என்னை பிதாவின் பரலோக தந்தையின் பிள்ளையாய் மாற்ற
பரலோகத்தின் ஒரே பேரான குமாரன் என்னுடைய அவலட்சணமான இடத்தை, என்னுடைய தண்டனையை, என்னுடைய சாபத்தை நீ சுமந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், பரலோகத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு சிலுவையில் நீ செய்த பெரிய தியாகம் ஆண்டவரே. இதற்கு கடைசி வரைக்கும் நாங்கள் பாத்திரவான்களாய் எங்கள் ரட்சிப்பை காத்து கொண்டு உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அநேகருக்கு ஆண்டவரை பற்றி நாங்கள் போய் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இந்த அன்பை நாங்கள் பறைசாற்ற உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தெரிந்திருப்பீங்க, நோட் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். சிலுவையை குறித்து எவ்வளவு அருமையாக சொன்னாங்க இல்லையா? சிலுவையை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். சிலுவையின் வல்லமையை குறித்து நம்ம தியானித்து நம்ம அறிந்து கொள்ளணும். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை நம்ம தெரிந்து கொள்ளாததுனால, அதை குறித்து நம்ம அறிந்து கொள்ளாததுனால இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய காரியங்கள் தடைப்பட்டு இருக்கு. அதனால தான் பிசாசும் நிறைய காரியங்களை நம்ம கற்றக்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தை சொல்லி இயேசுவின் ரத்தத்தை கிளைம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் பொழுது, சிலுவையின் வல்லமையை குறித்து நம்ம அறிந்திருக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் மரித்து, அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய உடம்புல மீதி இல்லாதவர் எல்லாத்தையும் சிந்தி நமக்காக உயிர் இழந்து மீண்டுமா உயிர் தெழுந்து நம்மளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாள் காலையில ஜெபிக்கும் பொழுதும் சிலுவையை குறித்து நீங்க ஜெபிங்களேன். சிலுவையை தவிர வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். இவ்வாறா ஒரு நாள் பெருமையை குறித்து யோசிச்சு கொண்டு இருக்கும்போது ஒரு ஊழியக்காரங்க கிட்ட கேட்டிருக்கப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க எப்படி ஜெபிப்பாங்க அப்படின்னு, அவங்களுக்குள்ள பெருமை வருது, தாழ்மை இல்லாதது போல இருக்குதுன்னா அவங்க எப்படி ஜெபிப்பாங்கன்னா, ஆண்டவரே சிலுவையை தவிர வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவங்க ஜெபிப்பாங்களாம். அப்பொழுது அந்த பெருமை அவங்களை விட்டு போறதை அவங்க உணர்ந்திருக்காங்க. கண்டிப்பா நம்ம சிலுவையை குறித்து தியானிச்சு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யறத நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கான நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். இதே போல அடுத்த வார வணக்கம் கம்ஃபர்டர் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க. நான் உங்கள் விஜே ஜான்.